ஆசீர்வதிப்பாராக. ஆனா அந்த பெற்றோருக்கு இருக்கிற சந்தோஷம் தெரியுமா? ஓ ஆமா, பொருளாதார நீங்களே இப்படி செய்யும் போது நான் உனக்கு நல்லா படா. ஹalleluya. ஓ ஜீசஸ். ஆண்டவர் இந்த வார்த்தையை 2 வாரங்களுக்கு முன்பதாகவே தந்தா. ஆமென். அதாவது நான் உனக்கு ஒண்ணு செஞ்சு 4 பேருக்கு அதை தெரிய பண்ணி அதுல நான் சந்தோஷப்பட போறேன், அதுல நான் மகிமை அடைய போகிறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். சிறுமைப்பட்டது நிமித்தம் நீ மௌனமா இருந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் அந்த சிறுமைக்கு நீங்களாக்கி கர்த்தர் நன்மை செய்து எல்லா கண்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவர்களுக்கு செய்யும். அவர்கள்னா யாரு? அவர்கள் இந்த வசனத்தில் அவர்களும் இருக்கிறது, இவர்களும் இருக்கிறது. ஹalleluya. இந்த அவர்கள் யாருன்னா அவர் யாருக்கு செய்ய போறாரோ அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்னு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? யாரெல்லாம் இத கேட்க போறாங்களோ. ஹalleluya. அதாவது என்னெல்லாம் உண்டாகுது தெரியுமா? அவருக்கு புகழ்ச்சி உண்டாகுது, அவருக்கு கீர்த்தி உண்டாகுது, அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. கேட்கிற ஜனங்களுக்கு ஆமென் பயம் உண்டாகுது. என்ன பயம் உண்டாகுது தெரியுமா? நம்மை பார்த்தல்ல பயம். ஆமென். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹalleluya.